கால்ஃபர் வந்துருச்சு. நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6த் டெர்ம்ல 1 வால்யூம் வந்து பார்த்து நாம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்க்கலாம். இன்பத் தமிழ் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, புக்க மட்டுமே படிங்க. புக்கால இருக்கிறத படிச்சீங்கனாலே போதும். ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிறலாம். நீங்க புக்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க சிரமமா இருக்குன்னா, புக்ல இருக்கிறதையே கைடா குடுக்குற மாரி இருக்கிற ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிருவோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ். இப்ப இன்பத்தமிழ் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்பத்தமிழ வந்து யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன். ஸோ அவரது வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதுக்கு முன்னாடி இந்த லிரிக்ஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன்னா, உதாரணத்துக்கு பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், நிலவு, மனம், இளமை, உயர்வு. ஸோ அந்த மாரி தமிழ வந்து அவரு வந்து ரொம்ப உயர்வா பேசியிருக்காரு இல்லைங்களா? அப்டின்னா வந்து யாருன்னா, அது வந்து பாரதிதாசன். அத வந்து இதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் இருக்கு. அதையுமே எப்பவுமே வந்து நீங்க வந்து படிச்சுக்கங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் கூறுக அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். இதுல விளைவுனா என்ன பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி. இத மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. மத்த எல்லாமே நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. நீங்க அங்க லிரிக்ஸ்ல வந்து உங்களுக்கு புரியலைன்னா, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத வந்து இங்க எழுதி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். படிச்சிடலாம். 2வது வந்து பாருங்க, இதுல வந்து இந்த நூல்வெளிங்கிறதுல இருக்கிறத வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிறணும். ஏன்னா, இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்புரத்தினம். இவர் சுப்புரத்தினமா வந்து எப்ப பாரதிதாசனா மாறுனாருன்னா, பாரதியார்ன்னு இப்ப நம்ம எப்படிங்க வந்து விஜய் ஃபேன், அஜித் ஃபேனுன்னு இருக்காங்க. ஸோ அந்த மாரி அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேனா இருந்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா அவங்களோட நேம கூட சேஞ்ச் பண்ணிர்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுப்புரத்தினத்த வந்து பாரதிதாசன் மாத்தி வச்சுக்கிறாரு. இவரோட கவிதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம்னா, அந்த விதவைகள் மறுமணம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இந்த மாரி வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் தான் மோஸ்ட்லி இவர் கவர் பண்ணுவாருங்களாம். அப்படி இருந்துச்சுன்னா, அப்படியெல்லாம் பண்ணனால தான் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சி கவின்னு வந்திருக்கு. இவருக்கு வந்து என்னன்னா, பாவேந்தர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எப்படிங்க இளைய தளபதி விஜய், அல்ல தல அஜித் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாவேந்தர்ன்னு வந்து உங்களுக்கு நேம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகள் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கவர் ஆயிருக்கு. சரிங்களா? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, "தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்." இந்த மாரிங்க ரைமிங்கா உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இப்படி வந்தாலே காசி ஆனந்தன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஸ்கிப் பண்ணிருவாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம கண்டிப்பா ரெடியா இருக்கணும். இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சுக்கங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி டைரக்ட்டா போயிர்றோம். சரிங்களா? அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்க பத்தி பார்ப்போம். தேங்க் யூ.